السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله الذي كفى والصلاة والسلام على عباده الذين اصطفى. ما بعد، فقد قال الله تبارك وتعالى في القرآن المحكم التنزيل: فأعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. إنا نحن نزلنا الذكر وإنا له لحافظون. صدق الله العليم. وقال رسول الله صلى الله عليه وسلم: فضل كلام الله على سائر الكلام كفضل الله على سائر خلقه، أو كما قال عليه الصلاة والسلام. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வினுடைய மிக பெரும் கிருபையினால் உன்னதமான 5வது தராவீஹ் தொழுகையை நிறைவு செய்துவிட்டு நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். இந்த நாளில் நாம் செய்த அனைத்து விதமான நல்ல காரியங்களையும் அல்லாஹு தாலா கபூல் செய்து கொள்வானாக. இந்த நாளில் அல்லாஹு தாலா என்னென்ன பாக்கியங்களை எல்லாம் தன்னுடைய அடியார்களுக்கு தர வேண்டும் என்பதாக நினைத்தானோ அனைத்து பாக்கியங்களையும் பெற்றுக்கொண்ட நல்லடியார்களுடைய கூட்டத்திலே அல்லாஹு தாலா நம் அனைவருடைய பெயர்களையும் சேர்த்தருள் புரிவானாக. ஆமீன். அன்பானவர்களே, இன்றைய நம்முடைய சிந்தனைக்கு அற்புதமான குர்ஆன் என்ற தலைப்பிற்கு கீழாக சில செய்திகளை நாம் கவனிப்பதற்கு இருக்கிறோம். நேற்றைய தினத்திலே இறைவனை பற்றி அறிந்ததற்கு பிறகு இந்த உலகத்திலே நாம் கண்டிப்பாக அறிய வேண்டிய ஒன்று இறைவனுடைய வேதம். ஏனென்றால் அதைவிட மிக சிறந்த ஒன்றை அல்லாஹு தாலா இந்த உலகத்திலே எங்கும் வைக்கவில்லை. அல்லாஹு தாலா உலகத்திலே அனுப்பக்கூடிய நபிமார்கள் எல்லாம் அவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய வேதங்களை சொல்லி அதை வழி நடத்துவதற்காக தான் நபிமார்களுடைய வருகையினுடைய முக்கியமே இருந்தது, நோக்கமே இருந்தது என்று பார்க்கும் பொழுது குர்ஆனினுடைய மகத்துவம் எவ்வளவு பெரியது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. அருமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொல்வார்கள்: ஃபض்லு கலாமில்லாஹி, அல்லாஹ்வினுடைய வேதத்தினுடைய சிறப்பு இருக்கிறதே, அலா சாயிரில் கலாம், இந்த உலகத்திலே கஃபல்லில்லாஹி அலா சாயிரி ஹல்கிஹி, இந்த உலகத்திலே அல்லாஹ்விற்கும் படைப்புக்கும் மத்தியிலே எவ்வளவு பெரிய வித்தியாசம் இருக்கிறது, எவ்வளவு பெரிய அந்தஸ்து வேறுபாடு இருக்கிறது. நமக்கும் அல்லாஹுக்கும் எவ்வளவு பெரிய வித்தியாசம். அல்லாஹோடு நம்மை கற்பனை செய்ய முடியுமா? அல்லாஹோடு வேறு எதையாவது கற்பனை செய்ய முடியுமா? கற்பனையே செய்ய முடியாது. அவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு அந்தஸ்திற்கு சொந்தக்காரன் அல்லாஹு தாலா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அதே போன்றுதான் இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய எதுவாக இருந்தாலும் சரி, குர்ஆனினுடைய அந்தஸ்து என்பது அவ்வளவு பெரியதாக இருக்கிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை நாம் பார்க்கிறோம். முதலாவதாக, வேதம் என்பது இந்த உலகத்திலே மனிதனை படைத்து அவனுக்கு தேவையான எல்லாவற்றையும் அல்லாஹு தஆலா அமைத்து கொடுத்து இந்த உலகத்தை நிர்வகிக்கக்கூடிய ஒரு பொறுப்பை அல்லாஹு தஆலா மனிதனிடத்திலே கொடுக்கிறார். நிர்வகிக்கக்கூடிய ஒரு பொறுப்பை கொடுக்கப்பட்ட மனிதன், அந்த மனிதனுக்கு வழிகாட்டுவதற்காக இறைவனிடத்திலிருந்து கொடுக்கப்படக்கூடிய ஒன்றுதான் வேதம். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை படைக்கின்ற பொழுதே அல்லாஹு சொன்னான்: வஇத் கால ரப்புக லில் மலாயிகத்தி இன்னி ஜாஇலுன் ஃபில் அர்தி கலீஃபா, நான் பூமியிலே நிர்வாகம் செய்யக்கூடிய, நல்லது கெட்டது என்பதை ஆளுமை செய்யக்கூடிய, சீர்திருத்தம் செய்யக்கூடிய ஒரு பிரதிநிதியை படைக்க போகிறேன் என்று அல்லாஹு தஆலா சொன்னார். இப்ப
ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்படுவதற்கெல்லாம் முன்பதாக. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சுவனத்திலே இருந்தது, சுவனத்தை அனுபவித்தது, இதுவெல்லாம் அல்லாஹு தாலா தற்காலத்திற்காக ஒரு ஒரு குறுகிய காலத்திற்காக ஏற்படுத்திய ஏற்பாடை தவிர, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்பட்டது அவங்க வெளியில வரத்துக்கு, சுவனத்திலிருந்து வெளியே வரத்துக்கு அந்த கனியை சாப்பிட வேண்டும் என்பது ஒரு காரணம். அப்படித்தானே தவிர அல்லாஹு தாலா படைக்கிறதுக்கு முன்னாடியே ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எங்க சிட்டிசன்றதை முடிவு பண்ணிட்டான். பூமிக்கு தான் அவர்களை ஹலீஃபாவாக படைக்க போகிறேன் என்பதை அல்லாஹு தாலா முடிவு செய்து விட்டான். அதற்கு ஒரு காரணத்தை வைத்து அந்த காரணத்தின் மூலமாக ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சுவனத்தில் இருந்து வெளியே கிளம்புகிறார். யோசித்து பாருங்கள், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒற்றை மனிதர் இந்த பூமிக்கு வருகிறார்கள். அவர்களோடு ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவி வருகிறார்கள். துணைக்கு வேறு யாருமே இல்லை. இருண்ட பூமி, லைட் கண்டுபிடிக்கப்படல, கரண்ட் கண்டுபிடிக்கப்படல, வெளிச்சம் கண்டுபிடிக்கப்படல, எதுவுமே தெரியாது. உலகம் எப்படிப்பட்டது என்று தெரியாது. சுவனத்திலே அற்புதமான வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டு வருகிறார்கள். எப்படிப்பட்ட திடுக்கம் இருக்கும், எப்படிப்பட்ட ஒரு பயம் இருக்கும். அல்லாஹு தஆலா சொல்கிறான், நீங்கள் இங்கே இந்த சூனத்திலிருந்து வெளியேறி செல்லுங்கள். என்னடா போய் அந்த உலகத்துல என்ன செய்யறது, ஏது செய்யறது என்பதாக நீங்கள் பயப்பட வேண்டாம். வழிகாட்டக்கூடிய வேதம் என்னுடைய புறத்தில் இருந்து வரும். அந்த வேதத்தை, அந்த நேர்வழியை யார் சொல்படி அமைத்துக் கொள்கிறார்களோ வலா ஹவுஃபுன், அவர்களுக்கு எந்த பயமும் இருக்காது. வலாஹும் யஹ்ஸனூன், அவர்களுக்கு எந்த கவலையும் இருக்காது என்பதை அல்லாஹு தாலா சொல்லி அனுப்பினார். அல்லாஹு தாலா ஒரு படைத்தவனுக்கு, ஒரு பொருளை தயாரித்தவனுக்கு தானே அந்த பொருளை எப்படி பயன்படுத்த வேண்டும், எப்படி மாற்றமாக பயன்படுத்தினால் அது கெட்டு போய்விடும், அதனுடைய பலனை இழந்துவிடும் என்பது தெரியும். எனவே அல்லாஹு தாலா படைத்து, மனிதனை படைத்து அவனுடைய வாழ்க்கையை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்கு இறைவனுடைய புறத்தில் இருந்து அனுப்பக்கூடிய ஒன்றுக்கு பெயர்தான் வேதம் என்று சொல்லப்படும். உலகத்திலே பல நபிமார்கள் வந்தார்கள். 1,24,000 நபிமார்கள் வந்தார்கள் என்பதாக சொல்லப்படுகிறது. ஒவ்வொரு திசைகளிலேயும் ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் நபிமார்கள் வந்தார்கள். அந்தந்த இடத்திற்கு தோதுவாக, காலத்திற்கு தோதுவாக அல்லாஹு தாலா ஒரு வழிகாட்டுதலை அந்தந்த நபிமார்களுடைய கையிலே கொடுத்து அனுப்பினார். அந்த நபிமார்கள் என்ன செய்வாங்கன்னா, அந்த மக்களுக்கு தோதுவாக நல்ல ஒழுக்கங்களை போதித்து அவர்களை வழிநடத்தக்கூடியவர்களாக இருப்பார். இப்படி நிறைய நபிமார்கள் வந்தார்கள். எத்தனை வேதங்கள் கொடுக்கப்பட்டது என்று கணக்கில் தெரியாது. குர்ஆன் ஹதீஸிலே பெயர் அறிமுகம் செய்யப்பட்ட வேதங்கள் என்பது நாம் எப்படி நம்ம என்ன நினைக்கிறோம்னா, இஸ்லாத்திலே வேதங்கள் மொத்தம் 4 அப்படின்னு சொல்லி ஆரம்பத்தில இருந்தே படிச்சுக்கிட்டு வரும். அப்படி இல்லை. இஸ்லாத்தினுடைய வேதங்கள் 4 அப்படி இல்லை. பெயர் சொல்லப்பட்ட வேதங்கள் 4. மற்ற நபிமார்களுக்கும் வேதங்கள் வழங்கப்பட்டு இருக்கிறது. ஆனால் அவைகளுடைய பெயர்கள் சொல்லப்படவில்லை. யாருக்கு எந்தெந்த வேதங்கள் சொல்லப்பட்டது என்று அறிமுகம் செய்யப்படவில்லை. அவ்வாறு சொல்லப்பட்ட வேதங்கள் என்று சொன்னால், மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு தௌராத் வேதம், அதே போன்று தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு ஜபூர் வேதம், ஹஜ்ரத் சையதுனா ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு இன்ஜீல் வேதம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல் குர்ஆன் என்பதாக நாம பார்க்கிறோம். எல்லா வேதங்களும் அந்தந்த காலகட்டத்திற்கு, அந்த இடத்திற்கு தோதுவான விஷயங்களை பேசக்கூடியதாக இருந்தது. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறங்கிய குர்ஆன் என்பது உலகத்திலே உள்ள எல்லா மக்களுக்கும் வழிகாட்டக்கூடியதாகவும், எல்லா காலத்திற்கும் தோதுவானதாக அல்லாஹு தஆலா அமைத்து வைத்தார். இதுதான் குர்ஆனை பற்றி உண்டான ஒரு சுருக்கமான ஒரு அறிமுகம்.
இந்த குர்ஆன் அற்புதமானது என்று சொன்னால் அதை இரண்டு கண்ணோட்டத்திலே பார்க்கலாம். ஒன்று, இஸ்லாமியர்களுடைய பார்வையில் அது அற்புதமானது. இரண்டாவது, பொதுமக்களினுடைய பொதுவான அறிவு ஜனம் கொண்டவர்களுடைய பார்வையில் அது அற்புதமானது. முதலிலே இஸ்லாமியர்களுடைய பார்வையில் அது அற்புதமானது என்று சொன்னால் எப்படி? அல்லாஹு தாலா மிகவும் ஆற்றல் கொண்டதாக இந்த குர்ஆனை ஆக்கி வைத்திருக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கப்பட்ட இந்த குர்ஆனை அல்லாஹு தாலா ஏனோ தானோ என்று இறக்கவில்லை, திட்டமிட்டு எல்லாவற்றையும் சிறப்பானதாக ஆக்கி அந்த அம்சத்திலே அல்லாஹு தாலா இறக்கி வைத்திருக்கிறார். அல்லாஹு தாலா அந்த குர்ஆனை மலக்குகளிலேயே சிறந்த மலக்காக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் மூலமாக, நபிமார்களிலேயே மிக சிறந்த நபியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது மாதங்களிலே சிறந்த மாதமான ரமலானுடைய மாதத்தில், நாளிலேயே மிக சிறந்த நாளாக இருக்கக்கூடிய லைலத்துல் கத்ருடைய தருணத்தில், நேரத்திலேயே மிக சிறந்த நேரமான தஹஜ்ஜத்துடைய நேரத்தில், பூமியினுடைய இடங்களிலே மிக சிறந்த இடமான ஹரமுடைய இடத்தில், மக்கா மதீனா என்கிற ஹரமுடைய இடத்தில், அந்த மனிதர்களிடையே சமுதாயத்திலேயே மிக சிறந்த சமுதாயமான சஹாபாக்களிடத்தில், உம்மத்திலேயே மிக சிறந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உம்மத்தினர்களுக்கு இந்த குர்ஆனை அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா இறக்குகிறார். எல்லாமே ஆக சிறந்ததா பார்த்து அல்லாஹ் தஆலா செலக்ட் பண்றான் குர்ஆனுடைய விஷயம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார், நமக்கெல்லாம் தெரியல. ஐஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுகிறார்கள், இன்கானல் வஹி, ஒரு ஒட்டகம் இருக்கு தெரியுமா, ஒரு ஒட்டகத்தினுடைய ஆற்றல் எப்படிப்பட்டது? 200 கிலோ எடை கொண்ட ஒரு பொருளை தூக்கி கொண்டு 50 கிலோமீட்டர் தொலைதூரம் வரையிலும் அப்படியே சளைக்காமல் நடந்து போகும். பாலைவன கப்பல் என்று அதற்கு பெயர் இல்லையா இந்த ஒட்டகம். அப்ப எவ்வளவு பெரிய வெயிட்டை தாங்கக்கூடிய ஒன்றாக இருக்கு. 200 கிலோ தூக்குதுன்னா எவ்வளவு பெரிய ஆற்றல் கொண்டது அப்படின்னு சொல்லி விளங்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வஹியை குறித்து புகாரியிலே ஒரு விஷயம் வரும். ஐஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்வார்கள், இன்கானல் வஹ்யு இலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹுவ அலா ராஹிலதி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒட்டகத்தின் மீது அமர்ந்திருக்கின்ற பொழுது வஹி வந்தது என்று சொன்னால், தந்திரிபு அலா ஜீரானிஹி, அந்த ஒட்டகம் வெயிட் தாங்க முடியாமல் பூமியிலே அப்படியே அமர்ந்து தன்னுடைய கழுத்தை தரையிலே வைத்து விடும். வெயிட் ரொம்ப லோடு அதிகமாயிருச்சுன்னா ஒட்டகத்தினுடைய பழக்கம் என்னன்னா, தன்னுடைய ஜீரான் தன்னுடைய கழுத்தினுடைய அடிபாகத்தை அப்படியே பூமியில வச்சவண்ணமாக படுத்துரும். ஐஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும்தான் உட்கார்ந்து இருப்பாங்க. வஹி இறங்கும். வஹி இறங்கு நேரத்திலே அந்த ஒட்டகம் தன்னுடைய பலுவை தாங்க முடியாமல் அப்படியே கீழே அமர்ந்து விடும் என்று சொன்னால், ஒரு வசனம் இறங்குது. ஒரு வசனத்துக்கு இப்படிப்பட்ட இதுன்னா, ஒரு குர்ஆன் முழுவதும் எப்பேற்பட்ட ஆற்றல் என்பதை நாம் புரிய வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வீட்டில் இருந்து 4 கிலோமீட்டர் தொலைதூரத்தில் இருக்கக்கூடிய ஜபலே நூர் என்று சொல்லக்கூடிய ஹிரா குகை, அந்த ஹிரா குகையிலே அது ஜபலே நூர் என்று சொல்லக்கூடிய ஒரு மலை, அந்த மலையில இருக்கக்கூடிய ஹிரா என்ற ஒரு குகை. அந்த குகை எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா, ஒரு 640 மீட்டர் தொலைதூரத்தில் இருக்கக்கூடிய, இன்னைக்கு 1740 படிக்கட்டு வச்சிருக்காங்க. தடகாத்திரமான மனுஷர் கூட மேல ஏறுறதுக்கு ஒரு 20 நிமிஷம் 25 நிமிஷம் பிடிக்குது. அன்னைக்குள்ள காலகட்டத்தில் அப்படியெல்லாம் இல்லை. அவ்வளவு தொலைதூரத்தில் இருக்கக்கூடிய ஒன்றுக்கு தன்னுடைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்க போய் தியானத்தில இருந்து கொண்டு இருக்கிறார். 40 நாள் இருக்கிறாங்க. இருக்கிற நேரத்துல தான் முதலாக வஹி இறங்குது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இறக்குகிறார். இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதீ ஹலக் என்கிற ஆயத்தை அல்லாஹு தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக இறக்குறான். கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஆயத்தை இறக்கிட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கிருந்து கீழே இறங்கி வருகிறார். எங்க? அந்த 640 மீட்டர் தொலைதூரத்தில் இருக்கக்கூடிய அந்த மலையில் இருந்து கீழே இறங்கி
4 கிலோமீட்டர் ஓடி வருகிறார்கள் வீட்டுக்கு. வீட்டுக்கு வந்து ஹதீஜா நாயகியிடத்திலே சொன்ன வார்த்தை, ஜம்மிலூனி ஜம்மிலூனி, என்னை போர்வையினால் போர்த்துங்கள், என்னை போர்வையினால் போர்த்துங்கள், எனக்கு குளிர் தாங்கல என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். புகாரியில பதிவாகும். யோசிச்சு பார்க்கணும். குளிர் காலத்துல ஒரு சும்மா வாக்கிங் இப்படி போயிட்டு வந்தாலே நமக்கு வேக்குது, பேன போடுன்னு சொல்லி சொல்றோம். 4 கிலோமீட்டர் வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன போத்துங்க, என்னால இருக்க முடியல, நடுக்கமாக இருக்குது என்று சொன்னார்கள் என்றால், அந்த குர்ஆனுடைய வார்த்தையினுடைய கணம் எப்படிப்பட்டது என்பதை நாம புரியணும். பிரமாண்டமான குர்ஆனுடைய விஷயம். சரி, இந்த குர்ஆன் இது இஸ்லாமியர்களுடைய கொள்கை அடிப்படையிலே இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான செய்தி. பொதுவாக மனிதர்களுடைய பார்வையில இது எப்படி அற்புதமானதாக இருக்கிறது என்று நாம் பார்க்கலாம். 2 விஷயத்தை அல்லாஹ் தஆலா சொல்கிறார். இன் குன்தும் ஃபீ ரைபின் மிம்மா நஸல்னா அலா அப்தினா ஃபஅது பிசூரத்தின் மின் மித்லி. இந்த குர்ஆனுடைய எழுத்துக்களை பார்த்தீர்கள் என்றால் ஒவ்வொரு எழுத்தும் பாதுகாக்கப்பட்டதாக இருக்கிறது. நான் பேசினதை அப்படியே நீங்க பேசுங்க. இப்ப நான் ஒரே ஒரு வார்த்தையை சொல்றேன், நீ அப்படியே சொல்லு என்பதாக நாம சொன்னோம் அப்படின்னு சொன்னா, அவர் கருத்து தான் சொல்ல முடியுமே தவிர, நாம என்ன வார்த்தையை பிரயோகித்தோமோ அந்த வார்த்தையை அவரால் சொல்ல முடியாது. ஒரு எழுத்து கூட மிஸ் பண்ணாம சொல்ல முடியுமா? பேச முடியுமா? பேச முடியாது. கருத்து தான் சொல்ல முடியும். நான் சொன்னதை அப்படியே சொல்லணும்னா, நான் என்ன சொன்னன்றது எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு, அல்லது சொன்ன விஷயத்தையே அப்படியே அவருடைய தமிழிலே வேற மாதிரி அவரு சொல்லுவார். அப்படிதான் முடியும். ஆனால் அல்லாஹு தஆலா ஒரு எழுத்து விடாமல் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு சொல்கிறான். ஒரு எழுத்து கூட, புள்ளி கூட மிஸ் ஆகாமல் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்திற்கு சொல்லி இருக்கிறார்கள், கியாமத்து நாள் வரையிலும் ஒரு எழுத்து கூட பிசகாமல் இருக்கக்கூடிய ஒரே ஒரு புத்தகம் இந்த குர்ஆனை தவிர வேறு எது. அதே மாதிரி அல்லாஹு தஆலா சொல்கிறார், இந்த அரபி இலக்கண இலக்கியங்களை எந்த அளவுக்கு நம்ம படிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய மண்டையில் அடிவிலும் குர்ஆனினுடைய ஆற்றல் எப்படிப்பட்டது, அதை ஜீர்ணிக்கவே முடியாது. அதை பார்த்துட்டு இதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்றது, அதை எப்படி சொல்றது என்பதுதான் அங்க மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமாக இருக்கும். குர்ஆனில ஒரு அல்லாஹு தஆலா ஒரு சின்னதாக, பின்னாடி பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ், ஒரு சின்னதாக ஒரு வார்த்தையை சொல்லுவான். அந்த வார்த்தைக்குள்ளாக என்னென்ன விஷயங்கள் இருக்கிறது அப்படின்றத தோண்ட தோண்ட கருத்துக்கள் வந்து கொண்டே இருக்கும். இலக்கிய அடிப்படையில் பார்த்தால் அங்கு ஒரு பொருளாக இருக்கும், கணித அடிப்படையில் பார்த்தால் அங்கு ஒரு அற்புதமான விளக்கங்கள் தெரியும், அறிவியல் கண்ணோட்டத்திலே பார்த்தால் அது ஒரு பக்கத்திலே அதனுடைய விளக்கத்தை அது வீசிக்கொண்டு இருக்கும். இப்படி ஏராளமான கருத்துக்களை கொண்டு ஒரு அற்புதமான வாசகமாக இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இலக்கிய தொனியில, இலக்கண தொனியில அது நூன்ல முடிஞ்சிச்சுன்னா நூனாவே போகும், மீம்ல முடிஞ்சிச்சுன்னா மீமாவே போகும், ரால முடிஞ்சிச்சுன்னா ராலே போகும். ஆனா அது கவிதையா அப்படின்னு சொன்னா கவிதையாக இருக்காது. அங்க உபதேசம் போய்கிட்டு இருக்கும், அல்லது முக்கியமான ஒரு வரலாறு போயிட்டு இருக்கும், அல்லது முக்கியமான ஒரு எச்சரிக்கை போயிட்டு இருக்கும். ஆனா பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இதா வகாத்தில் வாக்கியா லைஸ லிவகாத்திஹா காதிபா காஃபிலத்துர் ராஃபியா, எல்லாம் நிப்பாட்டு போது ஆன்னு சொல்லி முடியுதா? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மானிர் ரஹீம், இப்படி அது அதனுடைய இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா யாசீன் வல் குர்ஆனில் ஹகீம் இன்னக லமினல் முர்சலீன் அப்படின்னு மீமு நூனு சேர்ந்து சேர்ந்து அப்படி மாறி மாறி, அல்லது மீம் மட்டும், அல்லது நூன் மட்டும், அல்லது ரா மட்டும் இப்படி வரும். ஆனா கவிதையா அப்படின்னு சொன்னா கவிதையா இருக்காது, வரலாறு இருக்கும், அங்க எச்சரிக்கையான செய்திகள் இருக்கும், கடந்து போன செய்திகள் இருக்கும், பதிவு செய்யப்படாத வரலாற்றை குறித்து பேசும். எங்க இருந்துகிட்டு அந்த பாலைவன பூமியில இருந்துகிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கோ நடந்த ஒரு வரலாற்றை குறித்து பேசிக் கொண்டு இருப்பார். சரி, இது மாதிரி வாசகத்தை நம்மளால வடிக்க முடியுமா என்று சொன்னால் வடிக்க முடியாது. வாசகத்தை வடிக்க முடியாது என்பதை அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இன் குன்தும் ஃபீ ரைபின் மிம்மா நஸல்னா அலா அப்தினா ஃபஅது பிசூரத்தின் மின் மித்லி. இது இறைவனுடைய வேதமா என்கிற விஷயத்தில் நீங்கள் சந்தேகம் கொண்டீர்கள் என்றால் அரபுலே புலமை பெற்ற யாரை வேண்டாலும் கூப்பிட்டுக் கொள்ளுங்கள். அல்லாஹ் சொல்கிறான், ஃபதுஉ ஷுஹதாக்கும் மின் தூனில்லாஹ், அல்லாஹ்வை மட்டும் விட்டுட்டு யாரை வேண்டுமானாலும் கூப்பிட்டுக் கொள்ளுங்கள். ஒரே ஒரு சூறாவை மட்டும் இங்க வந்து டிக்ளேர் பண்ணுங்க பார்க்கலாம்.
குர்ஆன மாதிரி வாசகத்துல அற்புதமாக அது இலக்கியமும் இருக்கணும். அது ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் பேசக்கூடாது. அதன் ஊடாக நிறைய விஷயங்கள் பேசணும். தோண்ட தோண்ட நிறைய விஷயங்கள் இருக்கணும். அப்படி ஒரு வாக்கியத்தை நீங்கள் கொண்டு வாருங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். இஸ்லாத்தை அழிக்க வேண்டும், இஸ்லாத்தை எப்படியாவது பொய்ப்படுத்த வேண்டும் என்பதாக எதுகாரம் வரையிலும் நினைத்துக் கொண்டு இருக்கக்கூடிய எத்தனையோ எதிரிகள் ஒரே ஒரு வாசகத்தை போட்டிருக்கலாம், ஒரே ஒரு சூறாவை கொண்டுட்டு வந்திருக்கலாம். இன்னாத்தை நாங்கள் கௌசர் எத்தனோண்டு சூறா, இன்னும் 3 ஆயத்துள்ள சூறா, அதே மாதிரி சூறாவை கொண்டுட்டு வந்திருக்கலாம். ஆனா கொண்டுட்டு வர முடியல. அல்லாஹு தஆலா வலன் தஃஅலு, நீங்கள் அதை கொண்டு வரவே முடியாது என்பதை அல்லாஹு தஆலா தெளிவாக சொல்லி முடிக்கிறார். அப்ப இப்படிப்பட்ட சரி, இவ்வளவு இலக்கியமா இருக்குல்ல, ரொம்ப இலக்கியமா இருந்துச்சுன்னா பாமர மனுஷனுக்கு படிச்சா புரியக்கூடாது. இப்ப திருக்குறள் இருக்கு, இலக்கியமானது, இலக்கணம் உண்டது. பாமர மனுஷன் படிச்சா புரியுமா? புரியாது. அதை ஒருத்தவர் படிச்சுட்டு இங்க என்ன சொல்லப்படுதுன்னா திருக்குறளுக்கு ஒரு உரை சொன்னால்தான் நமக்கு புரியும். ஆனா குர்ஆன் அப்படி இல்லை. குர்ஆனுடைய விஷயத்தை சாதாரணமான அரபி தெரிந்தவர் அதை வாசித்து பார்த்தாரே அவர் அழுகுவார். வரலாறுகள் இருக்கு. குர்ஆனுடைய தர்ஜிமாவை சாதாரணமா எடுத்து ஒருத்தவர் படிக்கின்ற பொழுதே அவர் அழுகிறார். அவர் இஸ்லாத்தை ஏற்கிறார். எப்படி ஏற்கிறாரு? அப்ப உச்சபட்சத்தில் இருக்கக்கூடிய மனிதனுக்கு அவன் ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு வாசகங்கள் இருக்கும். அடித்தட்டிலே இருக்கக்கூடிய பாமர மனிதனும் அதை கொண்டு பலனடைய முடியும். இந்த ரெண்டுமே முரணானது. அல்லாஹு தாலா குர்ஆன்ல இரண்டையுமே. அடுத்து அல்லாஹு தாலா இந்த குர்ஆனை சொல்லுகிறான், இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா ذிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிஸ். இந்த குர்ஆனை நான் தான் இறக்கி வைத்தேன், இந்த குர்ஆனை நான் தான் பாதுகாப்பேன். இதுதான் நான் பாதுகாப்பேன், முடிஞ்சா அழித்து பாருங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா டிக்ளேர் செய்யறான். அழிக்கவே முடியாது. அதனுடைய ஒவ்வொரு எழுத்துக்களும் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய ஓசை வடிவங்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய எழுத்து வடிவங்கள் பாதுகாக்கப்பட்டு இருக்கிறது. அதனுடைய கருத்துக்கள் பாதுகாக்கப்பட்டு இருக்கிறது. அதனுடைய எல்லா அம்சங்களும் சட்டங்கள் எல்லாம் பாதுகாக்கப்பட்டு இருக்கிறது என்றால் அல்லாஹு தஆலா இந்த குர்ஆனுடைய அபரிமிதமான ஒரு ஆற்றலை நம்மால் பார்க்க. எல்லாத்தையும் ஒரு சைடு டாபிக்கா மட்டும்தான் சொல்லியிருக்கேன். வேறுபட்ட இந்த குர்ஆன் நமக்கு ஏராளமான செய்திகளை சொல்லிட்டார். சும்மா வணக்கங்களை மட்டும் சொல்லல. ஆகணும், வியாபாரத்தை பத்தி பேசுது, திருமணத்தில ஏற்படக்கூடிய அம்சங்களை குறித்து பேசுகிறது, பெண் எப்படி பார்க்க வேண்டும் என்பதை குறித்து பேசுகிறது, திருமணம் அது எப்படிப்பட்டது என்பதை குறித்து பேசுகிறது, தாம்பத்தியத்திலே என்னென்ன ஏற்றம் இறக்கமெல்லாம் இருக்கும் என்பதை குர்ஆன் பேசுகிறது, குடும்பத்திலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை குறித்து பேசுகிறது, பெற்றோர்களை குறித்து பேசுகிறது, பிள்ளைகளை குறித்து பேசுகிறது, வரலாறு பேசுகிறது, அறிவியல் பேசுகிறது, கணிதம் பேசுகிறது. எல்லாவற்றையும் பேசக்கூடிய விதத்திலே அல்லாஹு தஆலா அற்புதமான இந்த குர்ஆனை வைத்திருக்கிறான் என்றால் இந்த குர்ஆனை முழுமையான முறையிலே நாம் அறிந்து கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். ஏனென்றால் இந்த குர்ஆனை குறித்து வெறுமனே நாம் சடங்காக பார்த்து பழகி போனோம் என்றால், இன்னைக்கு அப்படிதான் பழகிட்டோம். அப்படி பழகி போனோம் என்றால் அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லி காண்பிக்கிறான், அந்த சமுதாயத்திற்கு எதிராக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அல்லாஹ் என்னுடைய குர்ஆனை என்னுடைய உம்மத்தினர்கள் புறக்கணித்து விட்டார்கள் என்பதாக அல்லாஹு தஆலாவிடத்திலே அவர்கள் சொல்லுவார்கள் என்பதாக அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லி இந்த கூட்டத்தை விட்டு நாம் பாதுகாப்பாக நாம் இருக்க வேண்டும். அல்லாஹ்விடத்திலே குறைந்தபட்சம் அந்த குர்ஆனை பார்த்து ஓதுவதற்காகவாவது நாம் முயற்சி செய்ய வேண்டும். குர்ஆனை பார்த்து ஓத கூட முயற்சி செய்யாத நபர்கள், முடியல, இது இல்லை, அப்படி இல்லை, குர்ஆனை ஓதுவதற்கு முயற்சி செய்யல, அதை பற்றி உண்டான கவலைப்படவில்லை என்று சொன்னால் அல்லாஹு தஆலா அவரை மறுமையிலே எழுப்புகின்ற பொழுது கண் பார்வை இல்லாதவராக எழுப்புவான். அல்லாஹு தஆலாவிடத்திலே அந்த அடியார் கேட்பார், லிமா ஹஷர்தனி அமா, அல்லாஹ் நான் உலகத்திலே வாழுகின்ற பொழுது கண் பார்வை உள்ளவனாக தானே இருந்தேன், என்னை எதற்கு கண் குருடனாக எழுப்பினாய் என்று கேட்கிற பொழுது, என்னுடைய அடியானே, நீ என்னுடைய கலாமை நான் அனுப்பினேன், அந்த கலாமை பார்ப்பதற்கு உனக்கு விருப்பம் இல்லை என்றால் அந்த பார்வை எதற்கு? எனவே நானும் உன்னை மறந்து விட்டேன், என்னுடைய கலாமை நீ மறந்து விட்டாய், நானும் இன்று உன்னை மறந்து விட்டேன், எனவே உனக்கு பார்வையை நான் கொடுக்கவில்லை என்று அல்லாஹு தஆலா சொல்லுவான் என்பதை அல்லாஹு தஆலா குர்ஆனிலே
திட்டவட்டமாக எடுத்துரைக்கிறான். அல்லாஹு தாலா அதை விட்டும் பாதுகாத்து இந்த ரமலானுடைய மாதத்தை குர்ஆனை கொண்டு அலங்கரிக்கக்கூடிய அற்புதமான பாக்கியம் கொண்டவர்களாக அல்லாஹு தாலா நம் அனைவரையும் ஆக்கியருள் புரிவானாக. ஆகிர் தவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி